பாத்தியா மாப்ள, என்ன பார்த்தா ஏதோ பெருமையா புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு வழக்கத்தை விட என் பர்சனாலிட்டி தூக்கலா இருக்குல்ல. ஆனா பார்த்தா திட்டுற மாதிரிலாப்பா தெரியுது. அது உன் கண்ணு ஏதோ கோளாறா. ஓஹோ. வாங்கப்பா. என்ன பொண்ணு வந்தாச்சா? வந்தாச்சு சாமி. அப்புறம் என்ன பூஜையை ஆரம்பிக்கலாமோன்னா? சாமி, என்ன பூஜைன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லப்பா, இந்த பிள்ளையாண்டா யாரு? ஃப்ரெண்டு சாமி. ஓ, மாப்பிள்ளை தோழனா? ஆமா. சரி சரி, இந்த பூஜை எதுக்குன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கல்யாணம் ஆக போற இந்த பொண்ணு என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். அவ கழுத்துல ஏறப்போற திருமாங்கல்ல நிலைக்கணுங்கிறதுக்காக அம்பாள் சன்னதி முன்னாடி கல்யாண பொண்ணு விளக்கேத்தி தரையில விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அப்படி பண்ணா அம்பாள் அருளால இவ கட்டிக்க போற ஆம்படையானுக்கு தீர்காயுசு கிடைக்கும். அதுக்குதான் இந்த பூஜை. இது இந்த ஊரோட வழக்கம். மாப்ள, இந்த பூஜை என் லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக உனக்கு பிரசாதம் தரலங்கிற கோவத்துல ஏதாவது சொல்லி களைச்சு விட்டு போயிடாதா? அப்படிலாம் பண்ணுவனாடா? நீ பண்ணாலும் பண்ணுவடா. நீ சிரிக்கிறா. வாமா கல்யாண பொண்ணு, வந்து அம்பால வேண்டிட்டு விளக்கேத்து. போமா விளக்கேத்து. இந்தாமா. பாத்தியா மாப்ள? விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோமா. மாப்பிள்ள சாமி, பொண்ணு நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு விளக்கேத்தி இருக்கா. சரி, அவளுக்கு உங்க கையால லட்சுமியை கொடுங்க. லட்சுமியா? யார் சாமி அது? பணத்தை கொடுங்க மாப்பிள்ள. ஓ, அந்த லட்சுமியா? நான் கூட யாரோ என்னமோன்னு பயந்துட்டேன். 10 ரூபா. என்ன மாப்பிள்ள 10 ரூபா தரேள்? மனசோட ஒரு 500 ரூபா கொடுங்க. 500? ஏய், தேனு விளக்கு ஊதி அணைச்சிட போறோம். கொடுத்து நீயே ஊதி அணைக்க சொல்லிடுவ போல இருக்கு. இந்தாமா 500. சரி, இனி எல்லா சுமங்கலி பெண்களும் அவ ஆம்படையா நல்லா இருக்கணும்னு விளக்கேத்தலாம். என்னங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விளக்கேத்த போறேன். ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அது சரி, 500 ரூபா வச்சிருக்கீங்கல்ல, அதுல 1 ரூபா குறைஞ்சா கூட நான் விளக்கேத்த மாட்டேன். அடிப்பாவி. தெரியுங்க, நீங்க வச்சிருப்பீங்க. ஏமா நீ விளக்கேத்தலையா? இல்ல. நோக்கு கல்யாணம் எடுத்தோன்னோ அப்பவும் ஆம்படியானுக்காக விளக்கேத்துமா?